இப்பதான் ஒரு நாட்டுக்கோழி கொண்டு வந்தார்ல, நல்ல கோழி. அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க பக்கத்து கோழி எல்லாம் புடிச்சிட்டு தெரியுதியா பிரியாணி போடுறதுக்கு? என்னன்னு கேக்கேன். இது நல்லா இருப்பே, கோவப்படாதியா. நான் கேட்கல, உண்மையில சத்தியமா நான் கேட்கலதே. இந்த நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தாவோ, உங்க வீட்டுல ஒரு சித்தப்பு கோழி கொண்டு தர, அதை விட்டுட்டு எதுக்கு பக்கத்து வீட்டுல எல்லாம் ஆட்டையை போட பார்க்காவோ உங்க மாமியார் அப்படின்னு. ஆமாமா, அண்ணியே கேக்கல, கமெண்ட்ல 2 மணி நேரம் கேட்டிருக்காவோ, அதுக்கு பதில சொல்லு. என் தம்பி பாசத்தோட கொண்டு வந்திருக்கான். அந்த கோழியை நான் வளர்த்து 1 10 ஐ 10 100 ஐ அப்படி லட்சம் ஐ கோடி ஐ பரவணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கான். அதை எப்படி நான் எடுத்து பிரியாணி போடுவேன்? அப்ப நம்ம வீட்டு கோழி நான் மட்டும் போயிருக்கணும், அடுத்த வீட்டு கோழி நான் மட்டும் அடிக்கணுமா? மறுமோள அதெல்லாம் ஒரு நாள் நாட்டையே போட்டு உண்மைதான். ஆனா இப்போ வந்து பஞ்சவர்ணத்துல துட்டு கொடுத்துட்டு தான் வாங்கணும்னு நினைச்ச மறுமோள அவ பஞ்சவர்ணக்க கூட துட்டுக்கு விக்கணும்னு தான் நினைச்சிருக்கா. அதுதான் நடந்துச்சு உண்மையில. நம்பிட்டேன் தாயே, நம்பிட்டேன். கூட்டம் கூடிலாம் இருக்கு சின்ன பொண்ணு வீட்டுல. அவன் நாத்து வேற உடம்ப தேத்ததுக்குன்னு தானே இங்க வந்திருக்கா. அப்போ சின்ன பொண்ணு கண்டிப்பா நாட்டுக்கோழி முட்டை வாங்காம இருக்க மாட்டா. அங்கங்க தெரு தெருவா விக்கிறதுக்கு ஒரேடியா சின்ன பொண்ணுட்டே தள்ளிடலாம். அவ வீட்டுல இருக்க கூட்டத்துக்கு ஒரு கூட முட்டை கூட காணாது போலுக்க. வீட்டுல போய் 2வது பாட்டு ரெடி பண்ணி கொண்டு வரணும் போல இருக்க. சரி, முதல்ல இந்த கூடையை தள்ளுவோம், அதுக்கப்புறம் பாப்போம் அடுத்த கதைய. நாட்டுக்கோழி முட்டை சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஓடியா ஓடியா ஓடியா. மருமல என் மொவளை பத்தியா ரொம்ப நோஞ்சா மாதிரி இருக்கா. அவளுக்கு நாட்டுக்கோழி முட்டை கொடுத்தாதான் மருமல நல்லது. கடை முட்டை எல்லாம் சரி வராது பாத்துக்கா. யார விக்கா போல இருக்கு, லேசா போய் பாரா வாங்க. நோஞ்சானம்ல இவளுக்குலாம் ஆக்கி எடுத்து போட்டு நான் தான் நோஞ்ச மாதிரி இருக்கேன் இப்போ. என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, முட்டையை வாங்கி கூடுத்துட்டு வந்து பேசிக்கிட்டே 2 பக்கிகளையும் பத்தியா அடிச்சு கரையேறி ஒரே ஓட்டமா வாடுதுவா. சிம்ரனே, நம்ம எதுக்கு வந்தா? இங்க வந்து ஆன வாயை வளந்து கதையை கேட்டதான் மிச்சம். இக்க வா, இன்னைக்கு சொல்ல முடியாது போல இருக்க. என்ன நடக்குன்னு மட்டும் பாப்போம். வா வா வா. சரி, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆஹா, 2 வாடாலுமா வருது, வளைச்சு போட்ட வேண்டியதான். அங்க வாங்க வாங்க. என்ன வசதி, திடீர்னு முட்டை வியாபாரத்துல இறங்கிட்ட? வேற ஒண்ணுல செல்ல தயக்கா, சின்ன சேவைதான். வீட்டுல கொஞ்சம் பணம் முட, அதான் சரி முட்டையும் வித்தோம்னா 4 பேருக்கு நல்லதும் செஞ்ச மாதிரி இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை வாங்கிட்டுன்னு நல்ல உடம்பு தேத்தின மாதிரி இருக்குமா, நம்மளுக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான் ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு. என்ன பாத்துட்டு இருக்கியா? ஒரு கை பிடிங்க, முட்டையை இறக்கட்டு. முட்டையை இறக்கியாச்சு, இனி நம்ம வேலையை காட்டுவோம். நாட்டுக்கோழி முட்டை என்ன குண்டு குண்டா இருக்கு? இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்தா, வசந்திக்கு என்னாச்சு? அடியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? வசந்தி என்னவோ பிளான போட்டுட்டாடி. அதுக்கு முன்னால சின்ன பொண்ணு கிட்ட சொல்லணும். சின்ன பொண்ணு வாயை பொளந்துச்சு ஏமாந்துட கூடாதுல. புஷ்பக்கா வேணும்னா பாரு, சின்ன பொண்ணு இந்த முட்டையை வாங்க மாட்டா. டி வாங்கிருவா. ஏன்னா அவ நாத்து மாமியாரும் முன்ன நிக்கத பத்தியா, அவ 2 பேருக்காவது வாங்கி கொடுத்துருவா. வாங்க மாட்டா நான் சொல்லுதே. இடி வாங்கி கொடுத்துருவான்னு நான் சொல்லுதே. 2 பேருக்கும் பெட்டு. நான் இப்ப சின்ன பொண்ணு கூட்டி சொல்ல போறேன், அது எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை இல்லன்னு. அக்கா, நீ பெட்டுக்கு பயந்து வைதன்னு சொல்ல போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தோக்க மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன். அப்ப நீ சின்ன பொண்ணுட்ட சொல்ல கூடாது. அது அப்படிதான். முட்டையை வாங்காம இருந்தா 50 ரூபா நீ எனக்கு தரணும். ஒருவேளை அப்படி முட்டையை ஏமாந்து வாங்கிட்டா நான் உனக்கு 50 ரூபா தருவேன். எப்படி? சரிடி, பாத்ரோம் டி. எப்படியும் முட்டையை வாங்கதான் போறா, உன்கிட்ட இருந்து 50 ரூபாய் நான் உருவத்தான் போறேன். பாத்ரோம், இன்னைக்கு 50 ரூபா நான் ஜெயிச்சுதான் வீட்டுக்கு போவேன். அதையும் பாத்ரோம் டி, பாத்ரோம். ஆனா நீ மட்டும் சின்ன பொண்ணு கிட்ட போய் எந்த விஷயத்தையும் மூச்சு விடக்கூடாது. என்ன நடக்குதுங்க மட்டும் நம்ம 2 பேரும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். சரிடி, போட்டின்னு வந்துட்டியா? போட்டி தான். என்ன வசந்தியக்கா ஒரு மாதிரி பம்முதேல? என்ன அரவடல சின்ன பொண்ணு, உன் ஆத்துவ பார்த்தா என்னால தாங்க முடியல. என்ன நாத்துவ பார்த்தா தாங்க முடியலையா? என்னங்க? ஏமா என் மவளை பத்தி என்ன அப்படி கேளுங்க சொல்ல தாயேக்கா, அப்படி கேளுங்க. எங்க மாமியார் உனக்கு அக்காவா? என்ன சின்ன பண்ணி சொல்லுத? என்னோட உங்க அத்தைக்கு வேணா ஒரு 2 வயசு கூடுதல் இருக்கும், வேற என்ன? எங்க அத்தைக்கு 60 வயசு ஆகுது, அப்போ உனக்கு 58 வயசா? எம்மா, உனக்கு 60 வயசு ஆயிட்டா? அப்ப மூளைக்கிழவி ஆயிட்ட போல இருக்க. வசந்தி, நான் கூட என்னமோ 40 வயசு இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ 35 தானே சொல்லிட்டு தெரிஞ்ச. இன்னைக்குலாம் தெரியுது சின்ன பொண்ணு சொல்லும்போது 58 வயசு ஆகுதாமே. மர்மோளே, போதுமா? போதுமா சொல்லு. யானனா கூட 2 வயசு சேர்த்துக்கோங்க தே, 62 வயசு ஆகட்டு. சின்ன பொண்ணு, உனக்கு கொஞ்சம்னா போதுமே. அவிச்ச காக்கா பறக்கின்றுவேன். வசந்தியக்கா வயசு வேற கூட ஆயிட்டே போறது, கோவப்படாதியா. பிரஷர் மண்டைக்கு ஏறி ஏதாவது ஆயிராம. ஆமா வசந்தி, இப்ப எதுக்கு அழுத நீ? ஐயா, வந்த விஷயத்தையே மறந்து நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோமே. இப்பதான் ஞாபகம் வருது. உங்க மாமா அதான் சின்ன பொண்ணுக்கு நாத்து. என் மவளுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கா? எடுத்து பேசி சொல்ல தாயேக்கா, நல்லா இருக்காளா? பாருங்க, நோச்சாங்கோழி மாதிரி இருக்கா. நான் சொல்லுதேன்னு சொல்லி எதுவும் நினைச்சுக்கிடாதியா. உங்க மவா ஒட்டடை குச்சி மாதிரி இருக்கா. பேசாம உங்க வீட்டுல ஒட்டரை அடிக்க வச்சுக்கோங்க. அவ்வளவு மெலிஞ்சு போய் இருக்கா. அவளை உடம்பு தேத்துதேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இங்க வச்சு சோறு கஞ்சி கொடுக்காம இப்படி பச்சை பிள்ளையா ஆக்கி வச்சிருக்கேல, பாம்போல இருக்கா. அவளை பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அடடா
ஆடுற கதையை விடு. சின்ன பொண்ணு ஏன் சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லுத? ஒரு நாத்துவடி பார்த்தாலே தெரியும்ல. தூக்கி பாரு, அவ 10-15 கிலோ தான் இருப்பா. 10-15 கூட ஒரு சீரவ பின்னால சேர்த்துக்கோ, அவ்வளவு கிலோ இருப்பா. சில தயக்கா நல்ல உடம்பு தேத்தி அவளை அவன் மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விடாண்டமா. இங்கே வச்சு சோறு போட்டுட்டு இருக்க போறேளா? நல்ல தெம்பா இருந்தா தானே அவன் மாமியா வீட்டுல போய் மாமியா கூட சண்டை போட முடியும். இந்த புழுகு ஆகாச புழுகு. நீங்க சொல்ல சரிதாங்க. என் மாமியா கூட சண்டை போட வரந்தா இந்த ஒரு கூட முட்டை தின்னதா சரி வரும். அம்மா நம்மான்னு இப்ப எல்லா முட்டையும் வாங்கி காப்பா. நாளா துட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும். பேசாம மர்மோ தலையில கட்டி விட்டுருவோம். மர்மோல என் மவளை சீக்கிரமே அவன் மாமியா வீட்டுக்கு அனுப்பி விடணும். அங்க போய் அவன் மாமியா கூட சண்டை போடணும்னா கொஞ்சம் தெம்பு வேண்டாமா மர்மோல? சரி, அதுக்கு இப்ப என்ன பண்ணணும் தே? இந்த முட்டையெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணுமோ, துட்டு கொடுக்கணுமோ? செல்லமே, என் வைரமே, என் முத்தை, என் பவளமே, என் மர்மோல. ஐயா நம்ம பெட்ல தோத்துருவோமா? போதும் தே, தாங்க முடியல தே. சரி தே, ஒரு 5 நிமிஷம் போருங்க தே, வாங்கிடலாம் முட்டைய. ஒரு 5 நிமிஷம் போரு, என் மர்மோ சொல்லியிருக்கா கூடையோட வாங்கிடுவா. சரி ஒரு 5 நிமிஷம் என்ன 10 நிமிஷம்னாலும் போருக்கேனா பரவாயில்ல. ஏன் தம்பி ராசப்பா, நான் தான். நீங்களும் நான் வர கதை திறக்கேன். ஐயா வாங்க ஐயா, உட்காருங்க. என்ன ராசப்பா கரண்டி கையுமா நின்னுட்டு இருக்க? நல்ல கருவாட்டு குழம்பு மனம் வருது. ஆமாய்யா, கருவாட்டு குழம்பு தான். என் மவ ஊர்ல இருந்து வாரா, உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அப்படியே தம்பி தேன்மொழி வரதாக்கும் அவளுக்கு பிடிக்குமேன்னு தான் நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிட்டு இருக்கேன். தம்பி நான் சொல்லுதேன்னு வருத்தப்பட்டுக்கிடாத. உன் தங்கச்சி வீட்டுக்கு போக வேண்டியதுனப்பா. நீனே எப்படி ஒத்தையில கிடந்து குழம்பு கூட்டுன்னு வச்சிட்டு இருக்கியா? இனி உன் மவ வர போறா, அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு பண்ணணும். அப்போ கூட குடும்பம் ஒண்ணு சேரணும்லப்பா. அதுக்காண்டியாவது உன் தங்கச்சி போய் பார்க்கலாம்ல நீ? சரியா பாப்போம். புஷ்பக்கா, மணி என்ன கடையில இருந்து முட்டை வாங்குறதுல விஷயத்துல ஏதோ ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னு இருந்தல. மோதிரமா என்ன தடி? ஏ பாவி மக்கா, மறந்துட்டியா அதுக்குள்ள? போ, உனக்கு மறதி ஜாஸ்தி தான், நானே சொல்லுதேன். என்ன மர்மோல? மணிங்க முட்டைங்க ஒண்ணு புரியலையா? புரிய முடியுமா சொன்னதானே மர்மோல எனக்கு தெரியும். சத்தமா பேசக்கூடாது, மெதுவா பேசணும். அதுவும் முக்கியமா இந்த வசதி காதுல விழுந்துடக்கூடாது. சொல்லு மர்மோல, என்ன விஷயம்? நம்ம மணி என்ன கடையில இருந்தனா மொத்தமா முட்டை எடுத்து எல்லாரும் வியாபாரம் பார்க்கவோ? ஆமா மர்மோல, ஆமா நீ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. மெதுவா பேசு, வசதியக்க காதுல விழுந்துறாம. என்ன பண்ணு? வசந்திக்கு காதுல விழுந்துடக்கூடாதுங்க. ஆனா சத்தமா பேசுத. ஏக்கோ, அது அப்படிதாங்க. யார் காதுல விழக்கூடாதுன்னு நம்ம நினைக்கமோ அவங்க காதுல விழ மாதிரி பேசணுக்கா. அதுதான் ரகசியம். அது எதுல விட்டேன்? அண்ணி, மணி முட்டை கடை. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியா? நான் திங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு நினைச்சேன். பரவாயில்ல, முட்டை பத்தியா அதான் உனக்கு ஞாபகம் இருந்திருக்கு. அந்த மணி என்ன கடைக்கு பதிவா ஒரு ஆளு முட்டை கொண்டு போடுவாரா. அவங்க வீட்டுல உள்ள கோழி என்ன தெரியுமா செஞ்சுச்சான்? இவருக்குள்ள மோதிரத்தை கீழே கலத்தி தான் வச்சாராம். உடனே டபக்குன்னு பக்கத்துல இருக்க மோதிரத்தை முழுங்கிட்டான். மோதிரமா? அதுக்கும் நம்ம முட்டை வாங்குறதுக்கு என்ன சம்பந்தம் மர்மோல? வாயை பொழந்து கேட்டுட்டா மட்டும் போதுமா? எல்லா சம்பந்தம் இருக்கு. வாயை மூடிட்டு கேளுங்க. என்ன மோதிரம், எப்படி மோதிரம் கேளுங்க. வாயை மூடிட்டு எப்படி மர்மோல கேட்க முடியும்? வாயை திறந்தா கேட்க முடியும். அறிவு கொழுந்து மாமியார, நானே சொல்லி தொலைக்க. என்ன மோதிரம்னா வைர மோதிரம். வைர மோதிரம் துட்டு என்னாச்சு மர்மோல? அத போய் அந்த பாவி பைய கோழி முழுங்குச்சு. அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. கோழிக்கு தெரியலையா? கண்ணு மண்ணு தெரியாம நம்ம நாத்து எதனால தின்னு போடுவல்ல, அதே மாதிரி வைரமும் தெரிய மாட்டுக்கு, அதுக்கு கோழிக்கு தீவனமும் தெரிய மாட்டுக்கு, அது போக்குல தின்றுருக்கு. எல்லாரும் முன்னாலையும் வச்சு திம்பான்னு என் மவளை பத்தி சொல்லாத மருமல. அதனாலதான் கண்ணு விழுந்து என் மவா எலும்பு தோலமுமா இருக்கா. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. மூக்கு முடியெல்லாம் ஒரு மாதிரி பியாந்துக்கிட்டு போற மாதிரி இருக்கு. மொபைல குறைச்சோன்னு சரி, மீதி இருக்கிறதையும் சொல்லி தொலை. எல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. அந்த மோதிரத்துல முழுகுச்சுல, எந்த கோழி முழுகுச்சு? செல்லமே, அப்படி போட அருவாள. இன்னைக்குதான் உருப்படியா உன் மண்டையில மூளை இருக்குங்கத நிரூபிச்சிருக்க. ஒழுங்கான ஒரு கேள்வியை கேட்டிருக்க. எந்த கோழின்னு தெரியல, ஆனா அவருக்கு ஒன்னே மண்ணு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த கோழி போடுறது முட்டைக்குள்ளதான் அந்த மோதிரம் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அது எந்த கோழின்னு தான் தெரியல. அந்த முட்டையெல்லாம் அப்போ மணி அண்ணன் கடை இதுல வந்திருக்கும். ஆமாக்கோ, அந்த அண்ணன்ட்ட தான் வந்திருக்கு. அப்போ வைர மோதிரம் முட்டையெல்லாம் உடைச்சி எடுத்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஆளு பேசாம இருந்திருக்காரு. அவர் பெரிய வசதியானவர். அவர் என்னத்துக்கு முட்டையெல்லாம் உடைச்சி வம்பாக்கணும் அப்படின்னு நினைச்சு மணி என்ன கடையில அவளை முட்டையை கொண்டு தள்ளிட்டாரு. அப்படின்னா மணி என்ன கடையில வாங்கின முட்டையில தான் ஏதோ ஒரு முட்டையில அது மோதிரம் இருக்கு. இப்ப எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குமே. மணி அண்ணே கடையில உள்ள முட்டையில தான் அந்த வைர மோதிரம் இருக்கு. மொத்தமா வசந்தி அக்காவும் அந்த கடையில இருந்த முட்டையை வாங்கிட்டு வந்து விற்காவோ நான் கேள்விப்பட்டேன். என் மாப்பிள்ள கூட மணி என்ன கடையில இருந்த முட்டை மொத்தமா வாங்கிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. அப்படின்னா அப்படிதான்
புரிஞ்சு போச்சு. இதே அந்த முட்டையெல்லாம் எவ்வளவு ரூபானாலும் நம்ம வாங்குதோம் இன்னைக்கு. நம்ம நாட்டுக்கு ஆம்லெட்டை போடுதோம், நம்ம முட்டையில இருக்க மோதிரத்தை எடுக்கும். அண்ணி, அந்த மோதிரத்தை என் கையில எடுத்து போடுதியா? இதுதான் நம்ம டாஸ்க் இன்னைக்கு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஐயே, இவ அவ்வளவு முட்டையை வாங்கிடுவா போல இருக்க. நம்ம தோத்துறோம் போல இருக்க பெட்டல. வசந்தி, இந்த ஒரு கூட முட்டை எவ்வளவுமா? ஒரு முட்டை 20 ரூபாக்கா. 50 முட்டை இருக்கு. ஆனா என்ன வசதியாக்கா ஆனா ஊனான்னு இழுக்கிய? சின்ன பொண்ணு, 50 முட்டையும் நான் இப்போ ஒரு முட்டை கூட விலைக்கு கொடுக்கல. எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டுட்டு போக போறேன். மர்மல, வசதி கள்ளத்துக்கு தலையில போட்ட மாதிரி இருக்கு. என்ன மர்மல, என்ன ஏதன் பேச நீ? முட்டை தர மாட்டாளா? மோதிரம் என்ன மர்மல, நீ கடைசில காட்ட கலக்கி விட்டுட்டிய. ஐயோ, ஆம்லெட் மாச்சி, மோதிரம் போயிரும் போல இருக்கு. முட்டை 15 ரூபான்னு விக்கிய, கூட 5 ரூபானாலும் போட்டுடுங்கக்கா. எங்க பாம்போல நிக்கா பாருங்கக்கா நாத்து. அவ மனசுல இப்ப கற்பனை பண்ணிருப்பா. முட்டை ஆம்லெட் திங்க மாதிரியே கற்பனை பண்ணிருக்காக்கா. ஏக்கா சொன்னா கேளுங்கக்கா, தூட்டு எவ்வளவு நாளும் பரவாயில்லக்கா, தாங்கக்கா. என்ன பண்ணு, நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். முட்டையெல்லாம் விக்க போறேன்னு யார் சொன்னா? எவர் சொன்னா? அட கூமுட்டை, நீ தானே முட்டை 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 சின்ன பொண்ணு முட்டை முட்டை என்ன? ஆமா, சரியான கூமுட்டை தான் நீ. முதல்ல கொண்டுட்டு வந்துட்டு இப்ப கொண்டு ஓட போறியா? வார சின்ன பொண்ணு, வயசுல மூத்த ஆளுன்னு பாத்துட்டு இருக்கேன். உன் மாமியார கொஞ்சம் வாயை அடக்க சொல்லு. நீ சொன்னா பொறுத்துக்கிடு, உன் மாமியார் சொன்னா நான் பொறுக்க மாட்டேன். கூமுட்டை, கொண்டு போங்க வீட்டுக்கு. பை பை, டாடா. மர்மல, முட்டை வாங்கி தரேன்னு சொல்லி என் மோவல ஏமாத்தி போட்ட. அந்த பாவம் ஒண்ணு சும்மா விடாது. வெறும் சட்டியில போட்ட கடுகு மாதிரி டப்பு டப்பு டப்புன்னு வெடிக்கல. கொஞ்சம் போருங்க, 5 நிமிஷம் போருங்க. என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன வசந்திக்கா ஸ்டாப் ஆயிட்டா வாங்கடா? யாங்கிட்டே வா. 50 முட்டை 20 ரூபா வச்சு பார்த்தாலும் 1000 ரூபா தான் ஆச்சு. எம்மா வயிறு மோதிரம் என்ன விலை? இன்னைக்கு என்ன செய்யணும்னு எனக்கே தெரியலையா. கண்டிப்பா இந்த முட்டைக்குள்ளதான் எங்கே ஒரு முட்டைக்குள்ள வயிறு மோதிரம் ஒளிஞ்சிருக்கு. வசந்தி, இன்னைக்கு அடிச்சு உனக்கு லக்கி பிரைஸ். காலையில யார் மூஞ்சல முழிச்ச? இன்னைக்கு வா மூஞ்சல தான் முழிச்ச. கண்ணாடி பார்த்தேன், அதான் இன்னைக்கு லக்கி பிரைஸ் அடிச்சிட்டு ஜாக்பாட்டு. வயிறு மோதிரமே வா வா வா. என்ன கூட இறக்கிட்டாளே? யாருக்கும் கூட துட்டு போட்டு விக்க போறாளா? அப்படியேதான் இருக்கும். எனக்கு பாத்தி ஆம்லெட் பாத்தி. வயிறு மோதிரத்தை இங்கே வச்சு எடுக்கும், வெற்றியோட வீட்டுக்கு திரும்புதோம். மீதி இருக்க முட்டை இருக்குல்ல, அதுல இருக்கும். இப்படியே ஒவ்வொரு முட்டையா உடைச்சிட்டு இருந்தா என்னைக்கு மோதிரத்தை எடுக்க? வசந்தி, வாட்டத்தை ஆரம்பி. மோதிரத்துங்க இதுல இருக்கா இல்லையே? அப்ப அதுல இருக்கும். மோதிரத்தை காணல. எப்படி இந்த முட்டைக்குள்ளதான் இருக்கும், வேற எங்க போகுது? அந்த அண்ணன் கடையில முட்டை தானே நம்ம வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. எட்டி எட்டி, வயிறு மோதிரம் கிடைக்க போகுது. அது இருக்கட்டும், யாம்டி முட்டையெல்லாம் இப்படி உடைச்சு போட்டுருக்க? சத்தம் போடாதீங்க, யார் கண்ணிலையாவது பட்டுன்னு வச்சுக்கோங்க, வயிறு மோதிரத்தை டபக்குன்னு எடுத்துருவாள்வா. கிறுக்கு பிடிச்சிடாட்டி, கிறுக்கி ஏட்டி நீ. யாங்க அப்படி சொல்லுதிய? நீங்க மணி என்ன கடையில இருந்தா முட்டை வாங்கிட்டு வந்தியா? அந்த முட்டைக்குள்ளதான் ஏதோ ஒரு முட்டையில வயிறு மோதிரம் இருக்காங்க. கோழி முழுங்கிட்டான். என்னட்டி கலர் கலரா ரீல் கொடுத்த? உண்மைங்க, நானே ரீலா விடுதேன். கொஞ்சம் நம்ம தேடி பாப்போங்க, அதுக்குள்ளதான் கிடக்கும். அதான் 50 முட்டையும் உடைச்சிட்டேன். பைத்தியக்காரி. அடிச்ச முட்டையை மட்டும் தரக்கூடாதா? நான் ஆம்லெட் போட்டு தின்றுப்பேனே. ஆமா, வயிறு மோதிரம் கிடைக்கும், வாயை பொளந்துட்டு இரி. யார்ட்டி சொன்ன கதை? எடி, யார் சொன்ன கதை? எனக்கு தெரியுங்க, ஒரு ஆள் சொல்லி பேசிட்டு இருந்துச்சு. நான் அதை கேட்டுட்டேன். அதனாலதான் அவ்வளவு முட்டையும் போட்டு டமா டமான்னு உடைச்சு போட்டேன். கொடுக்க வேண்டியதா, கூட 5-6 குத்து சியாத்து கொடுக்கணும். அடிச்சு கொள்ளாதீங்க ஐயா. எடி, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையன்னு அந்த பழமொழி தெரிய மாட்டே உனக்கு? அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. வெள்ளை கலர் லெக்கான் முட்டையை வாங்கி தந்தா நீ டீ தூள்ல முக்கி நல்ல காய வச்சு நாட்டுக்கோழி முட்டைன்னு துட்ட கூட்டி வச்சா விக்க. பாவி மக்கா, எம்மா நம்மள ஏமாத்த பாத்துட்டாள. எவனுக்கு கைய முறுக்காதீங்க. ஃப்ராட் தான செய்ய மாட்டேன் சொல்லிட்டி, சொல்லு. செய்ய மாட்டேன். இடி இப்படி தப்பு பண்ண மாட்டேன். அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நல்ல வேளை எங்க அம்மா வாயை பிளந்துட்டு ஏமாந்திருப்பா. ரொம்ப சந்தோஷம் மருமல. நீ மட்டும் சொல்லலன்னு வச்சுக்கியா, என் மவ சொன்ன மாதிரி நானும் வாயை பிளந்துட்டு அவ்வளவு முட்டையும் வாங்கியிருப்பேன், ஏமாந்து போயிருப்பேன். அதை பார்த்தோடி தெரியலையே, மூளை எங்கேயும் கடன் கொடுத்துட்டோ? இப்பதான் மருமல எனக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாச்சு. புஷ்பகா, நான் தான் சொன்னேன்ல சின்ன பொண்ணு வாங்க மாட்டா ஏமாற மாட்டான்னு. நீ என்ன சொன்ன? வாங்கிடுவேன். 50 ரூபாய் பெட் எடு, நான் தான் ஜெயிச்சேன். என்ன புஷ்பகா, தோத்துட்டியோ? சும்மா இருட்டி, ஒரு 50 ரூபாய் இருந்தா. ஆள பாரு, சைஸ பாரு. 50 ரூபாயா? 5 பைசா கூட என்கிட்ட கிடையாது. வாடி இருமாத்துக்கா. சொந்தங்களே, வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணிருங்க. ஆமா சொந்தங்களே, நீங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய லைக் போட்டாதான் எங்களுக்கு